டேய் தருண், டேய் தருண். எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நீ என்னை ஏமாத்திராதடா. நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாதுடா. நீ இல்லாத நிமிஷத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. கண்ணை தரடா, கண்ணை தரடா. தினேஷ், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. என்ன சொல்றீங்க? இவன் ஊருக்குள்ளலாம் ஸ்பீடெல்லாம் போக மாட்டான். இன்னொன்னு, ஊருக்குள்ளலாம் மோதுற அளவுக்கு அப்படி டிராபிக்லாம் கிடையாது. இன்னொன்னு, பைக்கு நேருக்கு நேரா மோதல, பின்னாடிதான் வந்து இடிச்சிருக்கு. இடிச்சவன் நிக்கவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன சொல்றீங்க? இவனுக்கு யார் எதிரி இருக்க போறா? இவனுக்கா இல்ல? என்ன சொல்றீங்க? வேற யாரு? அந்த காதாம்பரி தான். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டின கதை தான். தாமா எங்க அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துவானே, இந்த வேலை பார்த்திருக்கலாம். நீங்க நிஜமா சொல்றீங்களா? கன்ஃபார்மா சொல்றேன், இது காதாம்பரி வேலைதான். இத பண்ணுனவா கரெக்டா பிளான போட்டு பண்ணிருக்கா. ஊருக்கு வெளியில போய் ஏதாவது பண்ணா மாட்டிக்கிறவனே ஊருக்குள்ள வச்சு கதையை முடிச்சிருக்கா. எதை வச்சு சொல்றீங்க? நம்ம கிராமத்தை எடுத்தாண்டுனா எங்கேயாவது ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும். ஏதாவது ஒரு வழியில அவன் சிக்கிடுவான். அதுக்காகத்தான் கிராமத்துக்குள்ள வச்சே வேலையை பார்த்திருக்கா. இப்ப நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கிரிமினல் அலையாஸ்து பண்ணிருக்கா. அவளை சும்மாவே விடாதீங்க, அவளை சும்மாவே விடாதீங்க. என்ன, எந்த ஆதாரமும் இல்லாம அவளை கைது பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் நான் பார்த்தேன்னு சொன்னா போதும், அந்த கோதாம்பரி உள்ளத்து கட்சி பெண்ணை கலத்திடுவேன். யார் இப்படி பண்ணிருப்பா? டேய் தருண், குமாரே ஒண்ணு இல்ல, அவனுக்கு சரியாயிரும். இவனுக்கு என்னாச்சுது? ஒண்ணு இல்லையா, அவனுக்கு சரியாயிரும். முதல்ல பார்த்து போச்சதுனடா. பாட்டிய பார்க்க போறேன்டா சொன்ன, இப்படி ஆஸ்பத்திரி வந்து படுத்து கிடக்கா. என்ன பாட்டி பார்க்க போறேன்னு சொன்னானா? பைக் எடுத்துட்டு வந்தான். பாட்டி 10 முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஏண்டா வரக்கூடாதாடா. இவன் கரெக்டா தான் வந்திருக்கான். இது யாரோ வேலைக்குனே பண்ண மாதிரி இருக்குது. என்ன சொல்ற மதனி? யாரோ வேலைக்குனே பண்ண மாதிரி தான் தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சுங்க. அவன் ஸ்பீடா வந்திருப்பா, வண்டி தடுமாறி இருக்கும். அதுக்காக நீ வாய மூடு. அவன் மெதுவா வந்தான், நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் நார்மலா தான் வந்தான். நம்ம வீட்டுக்கிட்ட நெருங்கும் போது வரைக்கும் நான் பார்த்தேன் அவனை. என்ன சரிசே? இல்ல, எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்குறது. இல்ல, அவன் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் சாதாரணமா தான் வந்தான். ஆனா யாராவது வேலைக்குனா பண்ணிருந்தாங்க, சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். விடவும் கூடாது. ஏய் தருண், உன்னை யார் இப்படி பண்ணுதுடா? சொல்லுடா. அவங்க நான் சும்மா விட மாட்டேன். இவன் என் மூத்த பிள்ளை. இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கு நான் யாரா இருந்தாலும் சரி, அவங்க நான் சும்மாவே விட மாட்டேன். கவலைப்படாத குமாரே, இது யாராவது திட்டமிட்டு செஞ்சிருந்தா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். விடவும் கூடாது. யாரோ நம்ம குடும்பத்தை குறி வச்சுதாண்டா இப்படி பண்ணிருக்காங்க. தருண், இவங்க சொல்ற மாதிரி உன்னை யாராவது ஏதாவது பண்ணாங்களாடா? சொல்லுடா. இப்ப அது என்ன பிரயோஜனம்? வேற யார் பண்ண போறா? உன் அம்மாவை தவிர. என்ன சொல்ற நீ? இன்னும் யார் யாரும் சந்தேகம் வர வருதாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இது கோதாம்பரியோட வேலை தானே. அவன் மனசுல நினைச்சது இவன் தைரியமா வெளியில சொல்லிட்டான். எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க அந்த கோதாம்பரிக்கு. அம்மா மேல எல்லாரும் பழி சுமத்துறாங்கடா. நீ கண்ணை முடிச்ச உடனே யார் இப்படி பண்ணான்னு சொல்லுடா. தருண், உன்னை யாரா இப்படி பண்ணுடா? கண்ணை முடிச்சு பாருடா. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல. தருண், எந்திரினா அது உன் அம்மாவை நம்மளுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் எல்லாரும் எங்க அம்மா மேலேயே பழிய போடுறீங்க? இவனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு அவங்களும் அங்க உட்கார்ந்து அழுதுட்டு தானே இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிருந்தா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்களா? தருண், நீ கண்ணை முடிச்சு பாருடா. என்னால தாங்க முடியலடா. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, இன்னும் அம்மாவை நீ நம்பிக்கை தானே இருக்க. இவனுக்கு எதிரின்னு இந்த ஊர்ல யாருமே கிடையாது. சொல்ல போனா இந்த ஊர்ல எல்லாருக்கும் செல்ல பிள்ளை இவன் தான். இவனுக்கு இருக்கிற ஒரே எதிரி, இவனை எதிரியா பாக்குறதே உன் அம்மா மட்டும்தான். என்னால முடியலடா. எந்திடா, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு யாரை நம்பாம இருக்க எதுவுமே புரியலடா. நான் இங்க யாரை நம்புறேனோ இல்லையோ, இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான்டா. எந்திடா.
எனக்கு யாரும் வேண்டாம். என் தருண் மட்டும் போதும். என் தருண் மட்டும் போதும். இப்ப பைத்தியக்காரி மாதிரி புலம்பியதுக்கு இது உன் அம்மாவை நம்பதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டேய், ஒருத்தங்க வேதனை இருக்கும்போது குத்தி காட்டாதடா. அவளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவன் மனசுக்கு பார்த்தா சொல்லி அலட்டும். விடு. நான் காதாம்பை சும்மாவே விட மாட்டேன். இப்பவே அவகிட்ட போய் கேக்குறேன். ஐயா அம்மா, ஐயா அம்மா, ஐயா அம்மா, என் பிள்ளை நான் இந்த நிலைமையா பார்க்கணும். ஐயா ஆதிரா, 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 ஐயா, ஐயா. என் தங்கமே, என் தங்கமே, உனக்கா இந்த நிலைமை? நான் கெட்டவளா இருக்கும் போதெல்லாம் இந்த தருண் உன் கூட இருந்தா. நான் நல்லவளா மாறி நீ இந்த தருணை ஓட்ட சேர்த்து வைக்கிறீங்க நேரத்துல இப்படி ஆயிட்டே ஆதிரா. நான் என்ன பண்ணுவேன், யாது பண்ணுவேன்? என் பிள்ளை நான் இந்த காலத்துலயா பார்க்கணும்? ஐயா, 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 யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஐயா தருணே, கண்ணை திறந்துறியா? என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய பாரு. ஏய் தருண், கண்ணை திறந்து பாருடா. அவ எப்படி கண்ணை திறந்து பாப்பா? அடிச்சாட்டி அப்படி அப்படியே உசுரோட இருந்தாலும் நீ யாரு நான் யாருன்னே உனக்கு தெரியாது. நான் நினைச்சதெல்லாம் நடக்குதே. காதம்பரி, இது உனக்கு நல்ல நேரமோ? தருண், என்னை விட்டு போயிடாதடா. கண்ணை திறந்து பாருடா. என்னால முடியலடா. ஏன்டா எனக்கு இப்படி தண்டனை கொடுக்குற? எந்திடா. ஆமாமா, எந்திச்சிருடா. தருணே, ஐயோ தருணே, எந்தியா? என் புள்ள கூப்பிடுதா? உன் காதுல விழலையா? என் புள்ள கூப்பிடுதா? உன் காதுல விழலையா? நடிக்கவா செய்யற நடிக்க? இரு, ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். நானும் உன் கூடயே வந்துடுறேன்டா. நான் உன் கூடயே வந்துடுறேன்டா. நீ இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்டா. என்ன தனியா விட்டுட்டு போயிடாதடா. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கே பிடிக்கவில்லை. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடுடா. விட்டுட்டு மட்டும் போயிடாத. உலகத்திலே இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு கல் நெஞ்சமா இருக்கிறவா ஒருத்தியாதான் இருப்பா. பெத்த தாய்க்கும் உண்மையா இல்ல, பெத்த பிள்ளைக்கும் உண்மையா இல்ல. இதெல்லாம் பாக்குற அளவுக்கு கூட கல் நெஞ்ச கையாதான் இருந்திருக்கா. இத பார்த்தா நமக்கே மனசு பதறுது. யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. இவெல்லாம் ஒரு தாய். தருண், தருண், தருணா. இதுக்குத்தான் இந்த காதாம்பரி பேச்ச கேட்கணுங்கிறது. ஆரம்பத்திலே சொன்னேன், அவனை விட்டு விலகிறேன்னு. விலகி இருந்தா அவன் இன்னைக்கு உசுரோட வந்திருப்பா. அவன் சாவுக்கு நான் காரணம் இல்ல, நீதான். ஆதிரா, நீதான் காரணம். நீ விடா பொடியா எனக்கு தருணா வேணும், தருணா வேணும்னு. அதான் அவனை நான் அனுப்பி வச்சுட்டேன். இதுக்குத்தான் தாய் பேச்ச கேட்கணுங்கிறது. தாய் பேச்சு இல்ல, காதாம்பரி பேச்ச. ஏ காதம்பரி, அதான் நீ நினைச்சது நடந்துட்ட. இனி எங்க நின்னுட்டு கிளம்பு. ஏண்டா தம்பி நீ இப்படி எல்லாம் பண்ணுத? நான் உனக்கு என்னடா பண்ணுனேன்? நான் உன் கூட பிறந்தவடா. அத மறந்துடாத. நானே எப்படி வாழ்க்கை இப்படி ஆயி போச்சேன்னு இருக்கேன். இப்ப கூட ஏன்டா நீ இப்படி இருக்க? எங்க அப்பா நடிப்பு நடிப்பட நம்ப வேண்டிய கிஷோர் கிடையாது. புரிஞ்சுக்க. உனக்கு பின்னாடி நிக்காம சதீஷ் அவன் நம்புவான். இப்ப நீ ஆண்டா என்ன இருக்கிற? அவன் சரியாதான் சொல்றான். இவ்வளவு நடக்குது, நீ பாட்டு அமைதியா நிக்கிறீரு. எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல, அதான் நான் நிக்கிறேன். உண்மை சொல்லுங்க, இதை உங்க அக்கா பண்ணிருக்க மாட்டா? ஐயா 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 தரணே, நீ எந்தியா ராசா? என் தங்கமே, என் வயிறமே, நீ எந்தியா? நீ எந்திச்சாதான் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ரொம்ப நடிச்ச தொலைச்சு. அவன் எப்படி எந்திக்க மாட்டான்னு தெரியும். அதான் ஏன்டா ஈவரக்க இல்லாம இவங்க கூட சேர்ந்து நீ என் மேல பழிய போடுற? ஏதோ உண்மைன்னு தெரியாம நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இவன் நம்ம வீட்டுல தானே நின்னா. அட முட்டா பாயில, நீ எப்படா போலீஸ் ஆவன? ஏண்டா நீ ட்ரைனிங் எடுத்துற வந்த? டேய், நீ எல்லாமே பேசிட்டு இருக்க. அவன் கரெக்டா தான் பேசுறான். ஏன் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இவன் நம்ம வீட்டுல தான் நின்னுட்டு இருந்தா. அப்ப கூட நான் திருத்திட்டேன்னு சொல்லி வந்து நின்னா. அம்மா, அப்பதானே இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நாம யாரும் சந்தேகப்பட மாட்டோம். இத மட்டும் நீதான் பண்ணிருந்தேன்னு இருந்ததே, இந்த அண்ணக்கிட்ட முழு சீர்பத்தி நீ பாப்ப. ஏன்டா இந்த அண்ணக்கிளிய பகச்சிட்டு நினைக்கிற அளவுக்கு பண்ணுவேன். இவனை யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உன் குடும்பத்தை நான் தரமட்டமா ஆக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எங்க என்னதான் பண்றது? நான் அதுக்குள்ளே உன் குடும்பத்தை தரமட்டமா ஆக்கிடுவேன்.
இப்பமே நீ பெத்ததுக்கு அடிச்சிட்டு கிடக்குது. அம்மா சத்தியமா நான் இல்லவா? நான் எப்படி தான் நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே கடவுளே. நான் எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியலையே. ஐயா தருண் நீ என்னையா? நீ எந்திச்சாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். அம்மா ஆதிரா நீ யார அம்மாவை நம்புமா? நான் என்ன பண்ணுவேன் யாரு பண்ணுவேன் எனக்கு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கெட்டவா எப்பவும் கெட்டவளா தான் இருப்பாளா? ஏன் எல்லாரும் என்ன இப்படி பேசுறீங்க? அழுது டிராமா பண்ணு. நீ எவ்வளவு டிராமா பண்றேன்னு நானும் பார்க்க தானே செய்ய போறேன். ஐயா தம்பி சத்தியமா நான் இல்லடா. அக்காவை நம்புடா. ஐயா அம்மா நான் இதை எப்படி நம்ப வைப்பாரு எனக்கு தெரியலையே. ஐயா சரி நீ யாரு என்ன நம்பையா? அவன் கட்டாயமா உன்னை நம்புவான். ஏன்னா அவனும் வாயானா காட்டி கொடுக்குற ஏனா. நீ எல்லாமே போய்கிட்டு இருக்க. தொலைச்சு ஆமாடா நான் காட்டி கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ண போற? அடிப்படி போடுங்கடா. ஆஹா அன்ன கிளி குடும்பம் ரெண்டாக போகுதுடா. கிஷோர் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இதெல்லாம் பண்ணுனது இவாதான்னு தெரிஞ்சு நம்ம கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுவே அதிகம் தாமா. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முன்னாடியே அம்மாவை கொன்னா, இப்ப புள்ளைய கொல்ல வந்திருக்கா. ஆஹா ரகசியத்தை எல்லாம் மணி உடைச்சிட்டானே. என்னடா சொல்ற? ஏய் கிஷோர், நீ என்ன சொல்ற? கிஷோர் நீ என்ன சொல்ற? ஆமா, இந்த பையன் அம்மாவை கொன்னதே இவாதான். இவ செஞ்ச பாவத்துக்கு தான் எங்க அம்மா பரிகாரம் தேடி இந்த பையனை எடுத்து வளர்த்தாங்க. சொந்த பேர பிள்ளையா இந்த பையனை எடுத்து வளர்த்தாங்க. இவ செஞ்ச பாவத்துக்கு அவங்க பரிகாரம் தேடிக்கிட்டாங்க. செஞ்சது காணாதுன்னு கடைசி இந்த பையனே சாவடிக்க பார்த்துட்டாங்க. போதவத்தி நீ என்ன உழையிட்டு இருக்க? போடா இவனே, உனக்கு என்ன தெரியும்? இந்த தரம் யாரும் உனக்கு தெரியுமா? என்னடா புதுசா ஒரு கலப்புத? உனக்கு என்ன தெரிய போகுது? நீ சொல்ற பத்தி எனக்கு அதிர்ச்சியா இருக்குடா. யாருடா ஏதாவது உண்மை சொல்லு. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, இவன் வேற யாரும் இல்ல. குமார் சொந்த புள்ளைய போட்டு வளர்த்தானே, இவன் வேற யாரும் இல்ல. நான் நிக்கால கோதாமரி. இவன் புருஷனோட கூட பிறந்த தங்கச்சி பையன். இவன் தருண் விஷயம் தெரிஞ்சு இவனுக்கு ஏதாவது போன நான் தான் தடுத்து வச்சிருந்தேன். ஆனா வேலை இவன் கட்டிட்டான். அப்படின்னா காதம்பரோட ஹஸ்பண்ட் அவர் சத்தியம் வாங்கியிருக்காரு. இவ வாயாதான் ஊருக்கு சொல்ல வைப்பேன். அதனால தான் வெளியில சொல்ல முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவன்? அக்கா உண்மையா? ஐயோ வசமா சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுவா, எல்லா உண்மையும் சொல்லுவா. அதான் சொல்றேன். அது அந்த வயசுல பணத்துமுள்ள நான் பண்ணினது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். இனியா எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. மரியாதையா ஓடிடு, என் கோத்த கலப்பிடாத. இல்ல நான் என் பிள்ளை விட்டு போக மாட்டேன். மாதிரா சொல்லுமா சொல்லுமா. தருண் எந்திடா. தருண் மட்டும் கண்ணை முடிச்சிட்டு இவதான கைய காட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். அவன் கண்ணை முடிச்சாதானடா. கண்ணை முடிச்சாலும் இவதான கைய கட்டுறதுக்கு அவனுக்கு கை இருக்காது. இப்ப சொல்றேன், இந்த தருணுக்கு எதுவும் ஆகாது. ஆகாதா? இவன் என்ன புதுசா புதிர் போடுதா? இவனுக்கு நான் எதுவும் ஆக விடவும் மாட்டேன். நடிக்காதீங்க பாட்டி, நடிக்காதீங்க. அப்படி சொல்லு வச்சுட்டாலே என் மகன். இவளெல்லாம் காலகட்டத்தில் அடிச்சு வெளியில பத்திருக்கணும். உள்ள வச்சுக்கிட்டீங்கல்ல, அதான் உங்களை பார்த்தே கேள்வி கேட்கலாம். உங்க பைய கிஷோருக்கு அந்த தேன்மொழிக்கு அடைக்கலம் கொடுத்த நீங்க இந்த தருணை கைவிட்டுட்டீங்களே. இவன் என்ன இப்படி சொல்றா? அப்படின்னா கிஷோர் உங்க புள்ள, இவன் ஊரை விட்ட புள்ள தானே, வளர்ப்பு புள்ள தானே. அதான் இந்த தருணை கண்டுக்காம விட்டுட்டீங்க. அப்படிதானே பாட்டி? இந்த கிஷோரையும் தேன்மொழியும் பார்த்த மாதிரி இந்த தருணையும் உங்க கூட வச்சு பார்த்திருக்கலாமே. இப்படி தருணுக்கு எதுவும் நடந்திருக்காத. என் தருணுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல. ஏன் பாட்டி இப்படி பண்ணுனீங்க? அவன் தாயில்லாத பிள்ளைன்னு தெரியல, உங்க கூட வச்சிருக்கலாம்ல பாட்டி. நீங்க பாகுபாடு பார்த்திருக்கீங்கல்ல பாட்டி? அதிரா எதுவும் தெரியாம நீ இஷ்டத்துக்கு பேசாத. யார் சொன்ன தருண் அப்படி நாங்க விட்டோனே? குமார் சொந்த பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. இப்பவும் குமார் கிட்ட மூத்த பிள்ளை யாருன்னு கேட்டா தருண் எல்லாம் சொல்லுவாரு. வயலுக்கு போறேன்னு இந்த தருண் சொல்றானே, அத்தனை குமாரி இவன் பேர்ல எடுத்த வயலு. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்னெல்லாம் சொத்து சேர்ப்பாரோ என்னெல்லாம் செய்வாரோ அத்தனையும் குமார் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. செய்ய வச்சது யாரு தெரியுமா? இத்தனை கேள்வி கேக்குறிய அந்த உத்தமிதான். உன் அம்மைக்கு பயந்துடா நேரா வளர்க்க முடியாம மறைமுகமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க வளர்க்க வேண்டியதை தான் பிள்ளை கிட்ட கொடுத்து வளர்க்க வச்சிருக்காங்க. ஏன்னா உங்க அப்பாவையும் இந்த உத்தமி மட்டும் எடுத்து பேசுறது உன் அம்மா காரிதான். ஐயோ என்ன என் பக்கத்து திரும்புது? என்ன சொல்றீங்க? ஏன் அடைக்கலம் கொடுக்கல, ஏன் பக்கத்துல வைக்கலன்னு சொன்னீங்க? எதுக்குதான்? அதனால இந்த நல்ல மனுஷி அந்த தருணை கைவிடல. தான் பிள்ளைகிட்டே கொடுத்து
தரம் வாங்கினால இருந்தே அவங்க பிள்ளையாதான் எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. இத உன்கிட்ட நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. இது தரனுக்கே நல்லா தெரியும். தரனு பயப்படுறதே ரெண்டே பேருக்கு தான், பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தான். சொந்த அப்பாக்கல குமாருக்கு. நீ இஷ்டத்துக்கு வாய் கொண்டு பேசிக்கிட்டு இருக்க. இவ்வளவு கேள்வி கேட்காந்தா அந்த ஒரு பக்கத்துல நிக்கிற நீர் கட்டி வச்சுக்கிட்டு முதல்ல கட்டி வச்சுக்கிட்டு அவளை பார்த்து கேளு. இவளுக்கு பயந்துதா இந்த தரனுக்கு அடைக்கலம் கொடுக்காம இருந்தாங்க இந்த நல்லவங்க. ஏன்னா இவ போட்ட பழி அப்படி. உலகத்துல இப்படி யாரும் பழி போட்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பழிய போட்டா உன் அம்மாக்காரி. அவளை நீ நம்புவ. நல்லவங்க மேல நீ சந்தேகப்படுவ. இதுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுக்க வேண்டாம். பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ என்ன நடக்குது எனக்கு புரியலையே. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இங்க யாரு நல்லவங்க, நான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ ஐயோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதலா இரு. என்னடா எல்லாம் நம்ம பக்கமே திரும்புதே. நீ சின்ன பொண்ணு, உனக்கு உலகம் தெரியாது. உன் பாட்டியை நம்பி சரியா இருக்கும். அதெல்லாம் இந்த மரமண்டைக்கு யாராவது. நீ கோபப்படாதடா. இவன்ட்ட எத்தனை நாள் படிச்சு சொல்ல. ஐயோ உத்தமராசா, உத்தமராசா. என்ன நீ என்ன என்னையே வந்து கிழக்குற? தரன் மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களை உண்டில நாக்குறேன். இதுக்கப்புறம் என்ன நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா உண்மையை சொல்லுமா, உன்னை நான் நம்பினேம்மா. நீ தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேம்மா. அம்மா அது பொய்யிலலாமா, அது பொய்யிலலாமா. நீ தெரிஞ்சிட்டலாமா. அம்மா நீ நல்லவளாயிட்டலாமா. பாட்டி அத்தை மாமா மாதிரி நீ நல்லவளாயிட்டலாமா. இந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்ப? கெட்டவங்க பேய போய் நீ நல்லவதனமா நல்லவதமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அறிவு இருக்கா இல்லையா? அம்மா சொல்லுமா. மாமா உங்க மேல இவ்வளவு கோவமா இருக்கத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்லுமா. அம்மாமா நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்லம்மா, சொல்லுங்கம்மா. எல்லார்கிட்டயும் சொல்லுங்கம்மா. நானும் எல்லார மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லுங்கம்மா. என் அம்மா எனக்கு திருந்தணும், என் அம்மா நல்லவளா இருக்கணும். அம்மா சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுமா. ஆதிரா, ஆதிரா காப்பாத்துங்க, ஆதிரா காப்பாத்துங்க. தருண் நான் அழுறது உனக்கு கேக்குதாடா? நான் அழுறது உனக்கு கேக்குதாடா? ஆதிரா, ஆதிரா காப்பாத்துங்க, ஆதிரா காப்பாத்துங்க, ஆதிரா. தருண், தருண் மயக்கத்துல இருக்கும்போது கூட என்னையே நினைச்சிட்டு இருக்கேடா. இனி அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அவன் மனசு ஃபுல்லா நீ நிறைஞ்சிருக்க. உன் உண்மை காதல், உன் உண்மையான பாசம் அவனுக்கு உயிரை கொடுத்துருக்கு.